ஹலோ கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு படம் பாக்குறதுக்கு டக்குன்னு டெலிகிராம் பக்கம் போறோம், இல்லனா ஏதாவது வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்றோம். கரெக்ட்டா கட்டுடா. Why can't people enjoy movies in theaters as it meant to be? இதெல்லாம் வேணாம் ப்ரோ. நான் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல காசு கட்டி பாக்குறாங்க. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நாங்கெல்லாம் அப்படி இல்ல. கஷ்டப்பட்டு சாகணும், சீடி வாங்குறதுக்கு அழியணும். இதே போலீஸ்காரன் வந்துட்டான் கடையை விட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல படம் பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியாவா இருந்ததுதான் டிவிடி. நாட் ஓன்லி மூவிஸ், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு, அப்புறம் சாங்ஸ் கேட்கறதுக்கு, வீடியோ கேம்ஸ் எல்லாம் பிளே பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுதான் இந்த டிவிடி. இந்த டிவிடி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஃபேமஸா இருந்துச்சு. நான் தான்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம், நான் தான்டா அப்படின்னு கெத்தா இருந்தது. பட் அது எப்படி காணாம போயிடுச்சு, எப்படி ஒரு காலத்துல பயங்கரமா இருந்தது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ கைஸ், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரோ ஸ்டோரி டெல்லிங் பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. சார் கமெண்ட் பண்ணுங்க, என்ன கதையை நான் சொல்லலாம், என்ன கேமோட கதையை நான் சொல்லலாம், இல்ல எதை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ட்ரை பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எவல்யூஷன் ஆஃப் ஹோம் வீடியோஸ். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்தை நீங்க பாக்கணும்னா ஒரே வழி தியேட்டர்ல பாக்குறது மட்டும்தான். நான் எந்த டைம்ல சொல்றேன்னா 70s 60s அதை தாண்டி 80sல கூட படம் வீட்டுல உட்காந்து பாக்கணும்னா பார்க்க முடியாது. சின்ன தியேட்டர்ஸ்ல, பெரிய தியேட்டர்ல உடனே கூட சின்ன தியேட்டர்ல வரும், போய் பாப்பாங்க, அவ்வளவுதான். பட் இந்த விஷயத்தை எல்லாம் மாத்தி வீட்லயே உட்காந்து படம் பார்க்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு டிவைஸ் தான் VHS. டிவிடின்னு நினைப்பீங்க, பட் டிவிடி இல்ல. டிவிடி முன்னாடியே நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு VHS. VHS பயங்கரமா ஃபேமஸா இருந்துச்சு. VHSல காசு ரொம்ப அதிகம். ஆனா போய் ரெண்டுக்கு வாங்குவாங்க, ரெண்டுக்கு வாங்கி பாப்பாங்க. அதுதான் பிளாக் பஸ்டர் மாதிரி பெரிய கம்ப்ரஸ்ல இருந்துச்சு. அதுக்கு போட்டியா வந்ததுதான் பீட்டாமேக்ஸ். போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்த, குட்டையா ஒருத்த, என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுவும் VHS பேட்டர்ன் தான். அதை விட பீட்டாமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். இதனால என்ன பண்ணாங்கன்னா சில பேர் பீட்டாமேக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாங்க, சில பேர் VHS வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் லைன்ல ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துச்சு. ஏன் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு. நீங்க கேப்பீங்க ப்ரோ, இதெல்லாம் வெறும் டேட்டா ஸ்டோரேஜ் தானே, இதுல எதுக்கு ப்ரோ குவாலிட்டி எல்லாம் பேசுறாங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இந்த VHS பீட்டாமேக்ஸ் எல்லாமே அனலாக் தான். இதெல்லாம் டிஜிட்டல் கிடையாது. இன்னும் டீடைலா சொல்லணும்னா அந்த கேசட்ல ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்ல தான் டேட்டா இருக்கும். இந்த டேப் வச்சு தான் அது ரன் ஆகுமே தவிர நம்ம டிஜிட்டல் மாதிரி பென்டிரைவ்ல காப்பி பண்ற மாதிரி இதுல பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காப்பி பண்ண முடியாது, கேப்சர் பண்ணுவாங்க. ரைஸ் ஆஃப் டிவிடி. VHSல பாத்தீங்கன்னா ஒரு VHS குள்ள 2 hours படத்தை ஸ்டோர் பண்ண முடியும். பட் பீட்டாமேக்ஸ்ல வெறும் 1 hour மூவியை தான் ஸ்டோர் பண்ண முடியும். என்னதான் குவாலிட்டியா இருந்தாலும் 1 hour மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதனால ரெண்டு பீட்டாமேக்ஸ் கொடுப்பாங்க. சோ இதனாலே VHS கை தான் ஓங்கி இருந்தது. இந்த நேரத்துல தான் VHSம் பீட்டாமேக்ஸும் சண்டை போடுற நேரத்துல குறுக்க கௌசிக் மாதிரி வந்ததுதான் டிவிடி. சரியா 90s மிடில் வந்ததுதான் டிவிடி. கரெக்டா சொல்லணும்னா 1995ல ரிசர்ச் இருந்தது. 1996ல இத ரிலீஸ் பண்ணாங்க. முதல்ல வரும்போது 2 படம் 3 படம் தான் வந்துச்சு. ஆனா காலப்போக்குல இந்த VHS பீட்டாமேக்ஸ் எல்லாம் அங்கிட்டு போய் சண்டை போடுங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் ஓரமா தள்ளிட்டு நின்னதுதான் இந்த டிவிடி. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. டிவிடி ஈஸியா இருக்கு, டிவிடி பக்கம் போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் டிவிடி பக்கம் மாற ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா டிவிடி காஸ்ட் ரொம்ப கம்மி. இது மட்டும் இல்லாம அதோட சைஸும் ரொம்ப கம்மி. சோ இடத்தை கம்மியா அடைக்குது அப்படின்றாலே பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஸ்டோர் பண்ண ஈஸியா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இது அனலாக் கிடையாது, டிஜிட்டல். சோ டிஜிட்டல் அப்படின்னாலே இதுக்குள்ள ஏகப்பட்ட குவாலிட்டியான கண்டென்ட் ஸ்டோர் பண்ண முடியும். சரியா சொல்லணும்னா ஒரு நார்மல் டிவிடியோட கெபாசிட்டி எவ்வளவுனா 4.7 GB. அந்த காலத்துல 4.7 GB பெரிய விஷயம். சமூகம் பெரிய இடம் போயிருக்கு. இன்னைக்குதான் 1 TB பென்டிரைவ், 1 TB மெமரி கார்டுன்னு இருக்காங்க. பட் அப்போலாம் அந்த மாதிரி இல்ல. அப்போலாம் ஒரு 4.7 GB பெரிய விஷயமா இருந்தது. இது மட்டும் இல்லாம இந்த டிவிடி எப்படி சீப்போ அதே மாதிரி டிவிடி பிளேயருமே சீப்பா தான் இருந்துச்சு. இதனாலே நிறைய பேர் டிவிடி பிளேயரை வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனாலே டிவிடி பயங்கரமா வளருது, எல்லாமே டிவிடியா மாட்டப்படுது. அப்போ VHS அது அவ்வளவுதான்.
சோழி முடிச்சு. முதலா டிவிடி என்னன்னு சொல்லி மார்க்கெட்டிங் வந்ததுன்னா வீடியோக்காக தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அது பேரே வந்து டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். ஆரம்பத்துல இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கூட தான் டிவிடி வந்தது. பட் என்ன ஆச்சு அப்படின்னா சைஸும் அதிகமா இருக்கு அப்படின்றனாலே பல பேர் வந்து நாட் ஓன்லி வீடியோ, நாங்க வந்து கேம்ஸுக்கும் ஏத்துவோம், நாங்க வந்து ஃபைலும் ஏற்றுவோம் அப்படின்னு ஏகப்பட்ட பல்துறைகளையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா சொல்லணும்னா பிளே ஸ்டேஷன் 2 இருக்கு. அந்த சத்தம் அதுல சில கேம்ஸ் எல்லாமே டிவிடி தான். இந்த மாதிரி பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணதுனாலே இதை எக்ஸ்டென்ஷனை காலப்போக்கில் மாத்திட்டாங்க. எப்படி டிஜிட்டல் வீடியோ டிஸ்க்னு இருந்துச்சோ அது டிஜிட்டல் வெர்சிட்டல் டிஸ்க்னு மாத்திட்டாங்க. வெர்சிட்டல்னா பல்துறையில வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரி, ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல அங்க. பட் நம்ம ஊர்ல என்ன ஆச்சு அதை வந்து இப்ப பார்க்கலாம். வாட் ஹேப்பன் டிவிடி இன் இந்தியா. டிவிடி பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம ஊர்ல பழக்கம் வந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா பிரைவசி மட்டும்தான். டிவிடிக்கு முன்னாடியே பயங்கர ஃபேமஸா இருந்தது அப்படின்னா அது விசிடி தான். ஆக்சுவலா வந்து திருட்டு விசிடின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி திருட்டு விசிடி பிடிக்கிறதும் சட்டம் இருந்தது. நம்ம விஷால் அண்ணா பண்ணியிருந்தாரு திருட்டு விசிடி ஒழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் புதுசா வந்தது திருட்டு டிவிடி. விசிடிக்கு ஒரு படத்துக்கு 2 சிடி, ஆனா டிவிடில 4 படத்தையும் ஒரே சிடில அடைக்கலாம். அது வந்து அந்த குவாலிட்டிய பொறுத்து. இதனால வந்து நிறைய பேரு நிறைய படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. உடனே எல்லாரும் கேட்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ திருட்டு டிவிடி பத்தி பேசுறீங்க? எல்லாரும் திருட்டு விசிடி பார்த்து தான் வந்திருப்பீங்க, பார்க்கலன்னு சொல்ல முடியாது, பார்த்திருப்பீங்க. எல்லாம் சிடில தான் வந்து படம் பார்த்திருப்போம். நீங்களே அதை பார்க்கலன்னா வந்து எத்தனை பேர் படம் பார்த்திருப்பீங்க, எத்தனை பேரு அந்த ஹாலிவுட் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க, அது பயிற்சி தான். அதே வந்து பெருசா பேசிட்டு இருக்கீங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதி. இது போல பாத்தீங்கன்னா டிவிடில வந்து படம் மட்டும் வராது, எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட்டையும் வரும். அதாவது இங்கிலீஷ் படம்லாம் வாங்கினீங்கன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் வெப்பேஜ்னு ஒன்று வரும், பிளே மூவிஸ், மூவி சீன்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல பிகைன் சீன்ஸ் எல்லாம் வரும். இந்த டைரக்டர் உட்காந்து பேசுவாங்க, நான் இந்த படம் வந்து எடுக்கும் போது கஷ்டப்பட்டு காலையில சாப்பிடாம வந்தேங்க அப்படிலாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சீன்ஸ். அப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்களா, விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது. இந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து விஹெச்எஸ் தூக்கி போட்டு டிவிடி பக்கம் வந்தாங்க. நீ வா. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் காலப்போக்கில் மக்களுக்கு குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சுது. என்னதான் குவாலிட்டியே கம்மியா வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலே வந்து நல்ல குவாலிட்டி வரணும்னு ஒரு படத்துக்குள்ள ஒரே சிடி இருக்கும். அதுதான் மக்கள் வந்து பல பேர் விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு சிடில 4 படம் இருக்கும், பேட்மேன் கலெக்ஷன், அயன்மேன் கலெக்ஷன் அப்படின்னு 3 படமும் ஒரே சிடில இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த காலத்துல பயங்கரமா ஃபேமஸா இருந்ததுதான் இந்த டிவிடி கலாச்சாரம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டிவி கனெக்ஷன் பெருசா இருக்காது. அப்போ வந்து ஃபுல்லா டிவிடி தான் போட்டு பார்த்திருப்பேன். நிறைய சிடி இருக்கும், நிறைய கலெக்ஷன் இருக்கும். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிடி இருக்கும். ஹாரி பாட்டர் மூவி இருக்கும், ஹாரி பாட்டர் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஹாரி பாட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வாட்டி பார்ப்பேன், போட்டு பார்ப்பேன். அன்னைக்கு வந்து மூவிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சவன் தான் இன்னைக்கு வர மூவிஸ பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பல படங்களை பார்த்துட்டனால தான் சினிமாவில் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்கும் இன்னைக்கு யூடியூப்ல சினிமாவை பத்தி பேசுறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. ஃபால் ஆஃப் டிவிடி. சிடி கலாச்சாரம் எப்படி அழிஞ்சதுன்னா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான். நம்ம ஊர்ல தெரியும், நம்மள பெருசா இன்டர்நெட் கிடையாது. பட் மொபைல் போன் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில படங்களை பழைய விஷயம் தான் இல்லன்னு சொல்லல, டவுன்லோட் பண்றாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பென்டிரைவ்ல காப்பி பண்றாங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுக்கறதுனால எவ்வளவு பேர் வந்து பென்டிரைவ் படம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னு சொன்னா சரியா சொல்லணும்னா டிவிடி பிளேயருக்குள்ளேயே பென்டிரைவ் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா ஸ்மார்ட் டிவி வர ஆரம்பிச்சுது. ஸ்மார்ட் டிவின்னு இல்ல எல்சிடி டிவிலே பென்டிரைவ் சப்போர்ட் வர ஆரம்பிச்சுது. இதனால என்ன ஆச்சுன்னா பென்டிரைவ் ஃப்ரீயா இருக்குது, ஃப்ரீயா படம் பார்க்கலாம். தெரிஞ்ச உடனே யாருமே டிவிடி வாங்குற பக்கம் போகல. இந்த மாதிரி போனதுனால இந்த டிவிடி அப்படின்னு ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு. இப்போ டிவிடி பாக்குறதே பெரிய அதிசயமா இருக்கு. இதுல என்ன கொடுமைனா டிவிடி வெறும் 4.7 GB தான். ப்ளூரேன்னு ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து இந்தியாவுக்குள்ள வராம போயிடுச்சு. ப்ளூரே பாத்தீங்கன்னா 50 GB, விசிடி, டிவிடி, அப்புறம் வந்து ப்ளூரே தான் வந்திருக்கணும். ஆனா ப்ளூரே நம்ம ஊருக்கு பெருசு வர்றதுக்கு முன்னாடியே இந்த டிவிடி கலாச்சாரமே இல்லாம போச்சு. ப்ளூரேல வந்து மூவிஸ் எல்லாம் வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கும். ஒரு சில சினிமா ஃபேன்ஸ் மட்டும் தான் வாங்கினாங்க நம்ம ஊர்ல. நம்மள மாதிரி சாமானிய மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடியே டிவிடி கலாச்சாரம் அழிஞ்சிருச்சு. இப்படிதான் டிவிடியும் சரி, டிவிடியோட கலாச்சாரமும் காலப்போக்கில் காணாம போயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான டாபிக் இதுதான்.
இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து குத்துருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பெருசா தெரியல. நான் வந்து போன வாட்டி வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டேன், பெஸ்ட் மூவி ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து நான் தப்பா சொல்றேன் ப்ரோ, ஒரு சில டாபிக்லாம் நீங்க தப்பா சொல்ற, அதெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை அப்படி வந்து நிறைய பேர் வந்து சொன்னீங்க. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த டைம்ல எனக்கு சுத்தி இருக்கிற விஷயத்த வச்சுதான் நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணேன். அதனால வந்து எனக்கு பெருசா வந்து நான் டீட்டெயிலா போய் பார்க்கல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய வந்து இன்டர்நெட்ல பார்த்துட்டு தான் மொத்தமா வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிவிடி வந்து எப்படி வளர்ந்தது, எப்படி அழிஞ்சு போச்சுன்னு வந்து நான் வந்து புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் வந்து இன்னும் வந்து புரியல ப்ரோ, நீ இன்னும் தெளிவா பேசணும், இன்னும் வந்து நீ ஸ்பீச் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ட்ரை பண்றேன். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல இந்த ஃபுல்லா வர நம்ம அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமிங் சேனல் ஒன்று இருக்கு. சரிங்களா? அதுல வீடியோ போடவே இல்லை. நீங்க யாராவது கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா மறக்காம அந்த சேனலையும் வந்து போய் சப்போர்ட் பண்ணுங்க. நான் கீழே லிங்க் தரேன். ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் நான் போட ட்ரை பண்றேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். பை பை. See you. Bye guys.